சொல்லும்ல இந்த மாரி நான் இந்த உலகத்த நம்ப வச்சுக்கிட்டு இருக்கேன்னு. அப்பயே அவரே கூட சொல்லியிருக்கலாம். எது நேச்சம்னு யாருக்கும் தெரியாது. என்ன நடந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஃபோர்த் வால் ம். பிரேக்கிங் மாரி கூட ஒண்ணு ஆமா. பண்ணியிருக்கலாம். எனக்கு லியோங்கிறவன் ஒரு மிஸ்ட்ரி. அந்த கேரக்டர் ம். வந்து ஒரு யாருன்னே தெரியலப்பா யாருக்கும். அவன் நல்லவனா? ம். கெட்டவனா? அவன் தங்கச்சி அவனே ம். கொன்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கா? ஒரு ம். கான்ஸ்பிரசிலயே. அப்படி ஒரு இது வச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த செகண்ட் ஹால்ஃப் வந்து ஒரு பேங்கரா இருந்திருக்கும். இன்னொன்னு நான் லோகேஷ் கனகராஜோட மூவில வந்து அவரே சொல்றாருல்ல மொதல்லாம் இன்டர்வியூஸ்ல. ஃபிளாஷ்பேக்லாம் ஆமா, அதுல கிடையாது. ஆமா. இன்னொன்னு அந்த புரொடியூசர் வந்து பரத்வாஜ் ரங்கனுக்கு இன்டர்வியூ குடுத்திருப்பாரு. அதுல சொல்லியிருப்பாரு, "நான் தான் லோகேஷ் கனகராஜ் சார ஒரு 1 வீக்ல ஸ்கிரிப்ட்ட மாத்திட்டு வாங்கன்னு சொன்னேன். செகண்ட் ஹால்ஃப ஆமா. மாத்தலாம்ன்னு." 1 ம்ஹ்ம். வீக்ல மாத்துனேன்னு சொன்னாரு. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. மேபி அந்த ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ எக்ஸாக்ட்டா கூட எடுத்து வச்சிருக்கலாம். ஒரு செப்பரேட் ஃபில்மா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். எல்சியு ஆ மாரி இல்லாம. ஒரு 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 ஸ்டாண்ட் அலோன் மூவிஸ்ன்னு இருக்கும்ல. அந்த படத்த நீங்க தனியா பார்த்தாலும் புரியும். அந்த மாரி ஆமா. ஒரு படமா கூட இது இது இருந்திருக்க வேண்டிய படம் தான். அதான் ஒரு மாஸ்டர் பீஸ வந்தா, ஜஸ்ட் ஒரு ஃபிளாஷ்பேக் எப்படி நாசமாக்கும் அப்படின்றது வந்து லியோ ஒரு உதாரணம். ம். இல்லன்னா அது ஸோ இன்னுமே எந்த அளவுக்கு வந்திருக்கும்னா, கண்டிப்பா ஒரு துப்பாக்கி, கத்தி லெவலுக்கு கண்டிப்பா. அதான் அந்த ஓஜி ஓஜி மூவிஸ்ல வந்து அந்த கத்தி, துப்பாக்கி அந்த வரிசையில கண்டிப்பா லியோவும் இருந்திருக்கும். பட் இப்பயும் அந்த இது படம் அந்த இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, அண்ணா லுக்கு இப்ப அடுத்து ஒரு படம் வருது. சலார் பார்ட் 1 அத பத்தி பேச போறோம் இப்ப. அது அது நல்லா தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். இல்ல எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து எப்படி ஆயிப்போச்சுன்னா, அத அத பத்தி இந்த பேசலாம். ம். அத பத்தி நான் இப்ப பேச போறேன். அத கேளுங்க. அது இது இந்த ராக்கி பாயோட மெயின் விஷயம் தான் என்னது? அம்மாவோட ப்ராமிஸ், அந்த ப்ராமிஸ காப்பாத்துற பையன். அப்படிதான் இதாயிருச்சு. ம். அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இதுல வந்து எப்படின்னா, கண்டிப்பா. இது இல்ல இல்ல ராக்கி பாய் இல்ல நம்ம பிரபாஸ். யாரு தேவாவ சொல்றேன். ம். தேவா. அதுதான் அவங்க அம்மா பண்ண கிரிஞ்சு வந்தா எனக்கு கேட்டா, ராக்கி பாய் அவங்க அம்மாவே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கிரிஞ்சு. ஆமா. இதுல வந்து ரொம்ப ஒரு மாரி ஓவர் எக்ஸாஜரேட்டா அந்த வார்த்தைய கூட சொல்லலாம். இல்ல அத விட கூட ஏதாவது வார்த்தை இருந்தா சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. என்ன கேட்டா ஆக்சுவலி இது இது ஆக்சுவலி இந்த கேஜிஎஃப் அம்மாவே வந்து கிட்டத்தட்ட கிரிஞ்சு மொமெண்ட்டுக்கு போ வேண்டிய அம்மா தான். அது ஆனா வந்து அது கரெக்ட்டா அந்த ஒரு மீட்டர்ல கரெக்ட்டா இருக்கும். கன்வின்சிங்கா அது கரெக்ட்டா போய் வச்சனால தான் அது நம்மளால ஏத்துக்க முடிஞ்சுச்சு. அது எப்படி சொல்றதுன்னா, பெர்ஃபெக்ட்லி பேலன்சிங் மாரி. 2 பக்கமும் இங்கிட்டு விழுந்தாலும் ஆபத்து, அங்கிட்டு விழுந்தாலும் ஆபத்து. இதுல அடிச்சுருவானுங்கடா வந்து வீரர். இதுல வந்து அதான் சொல்றேன்ல, இங்க வந்து பிரசாந்த் நீல் வந்து அதாவது என்ன பண்ணாப்புலன்னா, ம். அங்க எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆனுச்சோ, அதெல்லாம் வந்து இங்க பண்றேன்னு சொல்லி பண்ணி, அதான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்தா எனக்கு கேட்டா ஒரு தேவையே இல்ல அது. அத அப்படி வெட்டி தூக்கி போட்டாலும் அது வந்து பிரச்சனையே கிடையாது. ம். அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அந்த படமே ஆக்சுவலி ஆரம்பிச்சுச்சு. சலார். அதான் ஒரு ஒரு 40வது நிமிஷம் இல்ல ஒரு 25ஆம் நிமிஷத்திலேயே கூட அந்த பிரபாஸ் கேரக்டர் ரிவீல் பண்ணி, அப்படியே கதைய ஒரு பீக்கு கொண்டு போயிருக்கலாம். இல்ல இன்டர்வல் பிளாக்ல கூட அந்த டாட்டூவ ரிவீல் பண்ணியிருக்கலாம். பண்ணிட்டு ஆமா, அதுக்கு முன்னாடியே அந்த அந்த ஸ்டோரியயும் ஒரு மாரி நான் லீனியரா கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். இது ஆமா, யாரு இவங்க? அந்த கேங் என்ன? ராஜமன்னார் யாரு? ஆமா. அதான் அந்த அப்ப ப்ராப்பரா வந்து அதான் அந்த வேர்ல்ட் எல்லாம் பில்ட் பண்ணி அதான் சொல்றேன். அந்த வேர்ல்ட் ஆஃப் கான்சார்க்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ராப்பரா இருந்துச்சு. அதான் அங்க வந்து அந்த பிரசாந்தினோட ரைட்டிங் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. நல்லா அது இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அது. அது வந்து இவரு பிருத்திவிராஜ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் லெவலுக்கு ரைட்டிங் இருக்கும்னு. பட் அதுக்கு ஈக்குவலா சொல்லலாம். கண்டிப்பா ஆமா, சொல்லலாம். அவ்வளோ கேரக்டர்ஸ் இருந்தாங்க. அவ்வளோ எப்படி சொல்ல, நெறையா அந்த வேர்ல்டுல இப்படிலாம் இருக்காங்க. இவ்வளோ கம்யூனிட்டி பீப்பிள் இருக்காங்க தனித்தனியா. ஆமா, ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்லி நல்லா கொண்டு போயிருந்தாரு. அத இன்னும் கொஞ்சம் அந்த டைம் எடுக்காம டக்குன்னு, "இன்னும் வாங்கடா" அப்படிங்கிற மாரி முன்னாடியே பண்ணியிருக்கலாம். ஆமா. ஆனா சலார் என்ன கேட்டா கம்பேரிட்டிவ்லி நல்ல இதுக்கு படம் முன்னாடி தான். வந்த என்ன கேட்டா அது பிரபாஸ் நடிச்சது அது மாதிரி நடிச்ச படங்கள விட அது நல்ல படம் தான். ஆமா. நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு இத பார்த்தீங்கன்னா, இந்த படம் உண்மையிலே சூப்பர் படமா இருக்கும். நான் ஸோ ராதேஷியாம் பார்க்கல, ஆதிபுருஷ் பார்க்கல. அதெல்லாம் பார்த்துட்டு இத பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இத்துடன் வந்தா இந்த பேன் இண்டியா மூலமா வந்த இந்த படங்கள்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்ப ம். அப்படியே 2024 ஏன்னா போன வருஷம் வந்து 2023யோட இந்த சலாரோட பூட்டு போட்டாச்சு இந்த பேன் இண்டியாங்கிற வார்த்தைக்கு. அப்புறம் இந்த படம், இந்த 12த் ஃபெயிலா? அது ஆ அது வந்தா அது வந்து நம்ம வந்தா பேசுவோம். அது பின்னால நம்ம வந்து அத பேசுவோம். அதுவும் வருது. ஸோ ம். இப்போ வந்து இந்த பேன் இப்ப அந்த 2024 வந்து தொடங்குறோம். ஸோ இங்க தான் வந்து ரீஇன்ட்ரோடியூசிங் இந்தியன் சினிமா ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தா பேன் இண்டியாங்கிற வார்த்தைக்கு வந்தா சம்மந்தம் இருந்து, சம்மந்தம் இல்லாம. ஸோ அதான் அந்த ஒரு படத்த புஷ் பண்ணணும். எல்லாரும் பார்க்கணும்னு வந்தா புஷ் பண்ணி தேவையே இல்லாத கன்டென்ட் தான் வந்து சேர்ந்ததே மிச்சம். ஓகே. ஸோ இப்போ வரப்போறது தான் வந்து 2024 ரீஇன்ட்ரோடியூசிங் இந்தியன் சினிமா. ஸோ ஃபர்ஸ்ட் படம் வருது. அந்த ஃபர்ஸ்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சுமேல் பாய்ஸ்.
இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்னப்பா உங்களுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு மஞ்சுமல் பாய்ஸ்? மஞ்சுமல் பாய்ஸா? நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டர்ல பார்த்தேன். அ. அது எங்கள எதிர்பார்க்கவே இல்ல. எங்க ஊர்ல மலையாள படம் போடுவாங்க. அதுவும் டப் பண்ணாமன்னு. போயிட்டு இதே பாத் சேம் சேம் இதே ரியாக்ஷன் தான் எனக்கும் இருந்துச்சு. நான்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. மலேசியாலலாம் இங்க எங்க ஊர்லலாம் வந்தா மலையாள படம் வரும். தியேட்டர்ல எல்லாம் வாங்கி போடுவாங்க. ஆடியன்ஸ் போய் பார்ப்பாங்க அப்படிலாம் எதிர்பார்க்கல. ஒரு படம் தமிழ் படத்த தாண்டி வந்தா ஒரு 2 மந்த்ஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆனது அது மஞ்சுமல் பாய்ஸ் தான். பக்கா. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கதை என்னன்னு தெரியாது. என்ன பிளாட் என்னன்னுலாம் தெரியாது. போஸ்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே. ஒரு ம். ரொமான்சம் மாரி இல்லன்னா ஒரு ஹிருதயம் மாரி ஏதோ ஒரு படம் போல, ஒரு ஃபீல் குட் போல. ஆமா. அப்படின்னு நினைச்சுட்டு தான் உள்ள போனா, போறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு சொன்னான். குகையில விழுந்துருவான்னு. என்ன குகையில விழுகுறான்? என்ன ஒண்ணும் புரியலையே! அப்படிங்கிற மாரி நானும் கேஷுவலா உள்ள போய் உட்காந்துட்டேன். இல்ல அதான் இப்ப நம்ம பார்க்க போற இந்த ரீஇன்ட்ரோடியூசிங்ல வந்தா, அந்த படங்களோட கதையெல்லாம் ரொம்ப சிம்பிள். ரொம்ப ரொம்ப சொல்லப்போனா மஞ்சுமல் பாய்ஸோட ரொம்ப கதை என்ன? ப்ளாட் என்ன? நான் சொல்றேன் ஈஸியா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சேர்ந்து சொல்லுங்க. ட்ரிப் போறாங்க. ம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிப் போறாங்க. ட்ரிப் போன இடத்துல குணா கேஃப் அதாவது வந்தா அந்த குணா படம். அந்த படத்துல வந்து கேஃப வந்து நோக்கி போறாங்க. அங்க போய் பார்த்தப்ப அங்க ஒரு பிரச்சனை நடந்துருது. அதுலருந்து எப்படி வெளிய வராங்க? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப சிம்பிள். அத வந்தா பார்க்கறதுக்கு அத நான் லீனியர் அந்த ஒரு ஒரு என்ன அது அது வந்து மேட்ச் கட்டா டிரான்சிஷனா தெரியல. அவ்வளோ பக்காவா அதான் சொல்றேன். அந்த சுமாரான கதைய எப்படி நல்ல ஸ்க்ரீன் பிளேல குடுக்க முடியும்? அதுதான். எ அ அ அதத்தான் நான் நான் எல்லாருமே சொல்றது என்னன்னா, இப்ப நம்ம சினிமா துறையில இருக்கவங்களே நெறைய பேர் சொல்றது என்னன்னா, ஆ எந்த எந்த கதையுமே வேஸ்ட்டான கதை கிடையாது. ஸ்க்ரீன் பிளே தான் எல்லா படத்தையும் ஒரு மேஜிக் உருவாக்கும். இன்னொன்னு ம். எடிட்டிங் டேபிள் சில ம். படங்களுக்கு அந்த மேஜிக்க உருவாக்கி விட்டுரும். ஆமா. அத நம்ம வந்து சில படங்கள நம்மளே பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு வெற்றிமாறன் அவர்களோட வடசென்னை, அசுரன்லாம் அவரே சொல்லியிருக்காரு. லாஸ்ட் மினிட்ல தான் எடிட்டிங்ல தான் எல்லாமே மாத்தணும் டப்பிங்கு. ஆமா. அந்த அந்த ஒரு மேஜிக்ன்னு. ஸோ அதான் அந்த மாரி அந்த மாரி வந்தா மஞ்சுமல் பாய்ஸ் வந்துச்சு. மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுக்கப்புறம் அ பிரம்மயுகம் வந்துச்சு. பிரம்மயுகம் பார்த்தீங்களா? நான் இன்னும் பார்க்கல ப்ரோ. நீங்க பார்த்துட்டீங்களா? நான் பார்த்துட்டேன். ஸோ ம். பிரம்மயுகம் வந்தா எப்படின்னா, அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்த படம் வந்தா என்ன அவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்க வைக்க முடியும்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த படம் தான் நான் நெனைக்கிறேன். ம். அவ்வளோ எங்க நல்லா எனக்கு அது இருந்துச்சு. என்ன சொல்றது, அது வந்து ஒரு பேய் படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பேய் படம் இல்ல. ஆனா ஆ சம்திங் அந்த ஒரு மாரி ஒரு ஹாரர் ஃபீல்ல கொண்டு போற படம் தான் வந்தா பிரம்மயுகம். சஸ்பீஷியஸா? சஸ்பீஷியஸா நல்லாவே ம். இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருந்தாங்க அந்த படமும் சரி. நான் நீங்க சொன்ன மாரியே இந்த அப்ப நம்ம ஒரு கேரக்டர் ஆர்க்க பத்தி பேசணும்ல. அது பிரேமலுல வந்து நல்லாவே இருக்கும். ஒரு ஓகே. பையன் எப்படி மெச்சூரா ஒரு லவ்ங்கிற விஷயத்த எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றான். ஒரு பொண்ணு விட்டுட்டு போனா, அத பெருசாலாம் எடுத்துக்காம எப்படி மூவ் ஆன் ஆகுறான். அதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஓகே. ம். நம்ம அந்த ஸோ அது பிக்கப்ங்கிற வேர்ட யூஸ் பண்றதுனால, நான் வந்து என்ன சொல்லன்னு தெரியாம அத சொல்ட்டேன். மத்தபடி அது ம், கதையாவே நல்ல ஒரு ஸ்கேல் இருக்கும். குறிப்பா ஃபன்னுங்க. ம். ஃபன்னுங்க நீங்க அடிச்சுக்கவே முடியாது. தியேட்டர்ல பார்க்கலையேன்னு தான் ஃபீலிங். அதுக்கப்புறம் வந்து நான் தியேட்டருக்கு வந்து திரும்பி போன படம் தான் ஆவேசம். நானும் தான் ப்ரோ. நானும் தான். சாட்டிஸ்ஃபை. ஆவேசம் வந்தா என்ன கேட்டா, ஓ ஃபாஃபாவ நம்பி வந்தா தியேட்டர்ல ஒரு 20 பேர் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து சந்தேகம் தான். ஆனா இருந்தாய்ங்க. அதான் விஷயமே. ஆ இங்கேயும் சேம். சரி நான் அதான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆவேசம் வந்தா இவ்வளோ பெரிய ஒரு ஹிட் ஆகும். அந்த கேரக்டருமே சரி, ரங்கன், அம்பன் இன்ன வரைக்கும் நிக்கிது. அத என்ன சொல்றது, ஒருத்தன் அந்த பேசுற டயலாக்கும் சரி, அது அந்த அந்த 3 பசங்க பண்ணியிருப்பாங்களா, அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு அந்த படம் என்ன கேட்டா. அதுவுமே நீங்க ம். சொல்லப்போனா, அது ஸ்கிரிப்ட்டா ம். ரொம்ப ரொம்ப வீக்கான ஸ்கிரிப்ட் தான். ஃபாஃபா ரொம்ப ரொம்ப சமாளிச்ச ஹோல்ட் ஸ்கிரிப்ட். பண்ணியிருப்பாரு. ஹோல்ட் பண்ணியிருப்பாரு. 3 பசங்க வந்தா வெளியூருக்கு படிக்க போயிருக்காங்க. அங்க வெளியூர் படிக்க போன இடத்துல ஒரு புள்ளிக்கு ஆளாகப்படுறாங்க. அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசை. ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆள் வேணும். ஒரு அப்பதான் லோக்கல் பாப்பா சப்போர்ட். வருது. மக்கள் சப்போர்ட். அதான் லோக்கலு. லோக்கல் ரங்கன் சேட்டன் காணிக்கும் மறுநாள் காணிக்கும். அந்த மாரி தான். அதான் ஒரு அதான் சொல்றேனே, ஒரு 2024ல வந்தா ஒரு மலையாள படம் வந்து அவ்ளோ சாட்டிஸ்ஃபைட் ஆக முடியும்னா, ஐ வில் சே ம். ஆவேசம். அதான் உண்மையிலே அந்த ஃபாஃபாவ பார்க்கலாம். ஃபஹத் ஃபாசில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ பார்க்கலான்னு போன கூட்டமே எல்லாரும் நம்மளையும் சேர்த்து தான் சொல்றோம். இந்த சினிமா ஃபேன்ஸ்ன்னு. ஆஃபாக்கு வந்து இப்ப தனி ஃபேன் பேஸ் வந்துருச்சு. அதான் உண்மை. ஆமா. அக்ராஸ் த இண்டியான்னே சொல்லலாம். அக்ராஸ் த வேர்ல்ட் ரைட். வேர்ல்டு. இது இன்னும் நல்லா இருக்கும். வேர்ல்டு. ஆ. ஸோ அது ஆவேசம். ஆனா
பாலிவுட்ல 2 படம் வந்துச்சு. அந்த 2 படத்த பேசிட்டு நம்ம வந்தா ஒரு கன்க்ளூஷன நெருங்கி போயிருவோமே. ஓகே ப்ரோ. எனக்கு பாலிவுட்ல வந்தா படம் பண்றேன்னு கண்டதையும் எடுத்து எனக்கு சமைச்சு தரேன்னு சொல்லி சமைச்சு குடுத்து, நம்ம அத சாப்பிட்டு என்ன உப்பே இல்ல, ம். என்ன இவ்வளோ கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி கேட்ட மூமெண்ட் தான் அதிகம் பாலிவுட் மூவிஸ்ல. ஆமா ப்ரோ. அதுக்கு நடுவுல எனக்கு கூட ஜெம்ஸ். ம். அதுல எனக்கு பிடிச்ச 2 படம் வந்தா, ஒண்ணு 12th ஃபெயில், ம். இன்னொன்னு வந்து இப்ப ரீசென்ட்டா வந்த லாப்பட்டா லேடீஸ். நான் நினைச்சேன் அத சொல்லுவீங்க. லாப்பட்டா லேடீஸ் வந்து எனக்கு சொல்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கதை. எனக்கு வந்து அவ்வளோ வந்து எப்படி சொல்றது, மனசுக்கு ஹார்ட் டச்சிங்கா இருந்த ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். லாப்பட்டா லேடீஸ் வந்தா. ப்ரோ டெஃபினட்டா லாப்பட்டா நம்ம ஆடியன்ஸ் கிட்ட வந்து சொல்லியே ஆகணும். லாப்பட்டா லேடீஸ் வந்து இன்னும் பார்க்கலன்னா தயவு செய்து போய் பாருங்க. குட் மூவி, வொர்த் அ வாட்ச். ஸோ அது அண்ட் 12th ஃபெயிலும் சரி, சரியான படம். கன்வின்சிங்காவும் இருக்கும். பிளஸ் ரொம்ப ரொம்ப ஃபீல் குட்டான படம். 2மே ரொம்ப நல்லா மனசுக்கு இதமா. அது என்னடா பாலிவுட் மூவிஸ் வந்தா அவ்வளோ வந்தா கெட்டு போச்சா அப்படின்ற இல்லாம, அவ்வளோ சூப்பரா கரெக்ட்டா எடுத்த படம். அதுவும் சேம் தான். ஆ சரியான ரெஸ்பான்ஸ் அந்த இதெல்லாம் கிடைக்குது. ஆமா. அது அனிமல் கூட லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆனதுனால ஒரு பெரிய ரீச் இல்லாம. ஆமா. ஸோ அது கூட தான் அதனால தான். ஆனா என்னன்னா, அ. இவ்வளோ நல்ல படங்கள், இவ்வளோ பேன் இண்டியாலாம் வந்துச்சு. ஆனா எனக்கு வந்து இன்ன வரைக்குமே ஒரு வருத்தம். இந்த படத்த வந்தா, இது வந்து இப்படி நின்றுக்க வேண்டிய படம் கிடையாது. இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கணும்னு வந்து தோணுன அந்த படம் வந்தா இன்னுமே எனக்கு தோணிட்டு தான் இருக்கு. மாவீரன். கண்டிப்பா ப்ரோ. அது நானே சொல்லணும்னு நினைச்சது. ஏன்னா மாவீரன் வந்தா ஒரு எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு கிடைச்ச சக்சஸ் வந்தா சாதாரணமா அப்படி கிடைச்சு நின்றுக்க வேண்டிய படம் இல்ல. அதான் சொல்றேனே, மாவீரனை கொண்டாடத் தவறிய இந்த சமூகம் எந்த நல்ல படம் வந்தாலும் கொண்டாடவும் கொண்டாடாது. இவனுக்கு நல்ல படம் குடுத்தாலே பார்க்க மாட்டானுங்க. ம். இது உண்மை. ஸோ அதான். ஸோ ஏன்னா மாவீரன் வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். அது ஏதோ இங்கிலீஷ் படத்தோட இன்ஸ்பிரேஷன், அடாப்டேஷன் ஏதேதோ சொன்னாங்க. பட் அதெல்லாம் என்னதான் இருந்தாலும், அந்த படம் நீட்டா அதான் சொல்றேன்ல, சூப்பர் ஹீரோ படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சில படம்லாம் வந்தது இல்ல. இதுதான் ம். ப்ராப்பரா ஒரு சூப்பர் ஹீரோக்கான ஆர்க் எப்படி இருக்கும்னு சொல்லி கரெக்ட்டா எடுத்த படம் இது மாவீரன் தான். அது நல்ல படம். நான் உண்மையிலே ஏன்னா நெறைய இன்டர்நெட்லலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா இருக்கு. ரொம்ப மொக்கையா இருக்குன்னுலாம். பட் அப்படிலாம் இல்ல. நல்லாவே போச்சு. ஒரு ஃப்ளோல போயிட்டே இருந்துச்சு. அது பாட்டுக்கு நூல் புடிச்சா மாரி. எல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. என்ன பண்றது? அதெல்லாம் இட்ஸ் ஓகே. நான் சொல்லக்கூடாது. ஸோ நம்ம இல்ல நல்லா இல்லாத படமா இருந்தா போட்டு வெளுக்கலாம். பட் இது அப்படி இல்லையே பார்க்க அப்படிலாம் இல்லையே. நல்லா தானே இருக்கு. அப்படின்னு தான் இருந்துச்சு. அதான் அது என்ன பண்றது? டான்னு ஓடுற இதே சினிமால தான் வந்தா மாவீரனும் ஓடுது. ஆமா. இதுல வந்து இன்னொரு ஒரு எப்படி சொல்ல ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, டான் வந்து 100 crore கலெக்ட் பண்ணுச்சு. இது 80யோட நிக்குது. 80 நின்றுச்சு. ஸோ அதுதான். ஸோ இதுதான் நான் மாவீரனுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரிபியூட். ம். ஸோ இத்தோட வந்தா இந்த எபிசோட் வந்து நம்ம நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வரப்போறாங்க. இந்த 2024 செகண்ட் ஹாஃப் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அடுத்து நம்ம ராயன் வராரு. இந்தியன் தாத்தா. இந்தியன் தாத்தா வராரு வேற. எனக்கு இது நினைச்ச பரவாயில்ல. எனக்கு என்னன்னா இப்போ வந்தா இப்போ ஜூலை 12 வந்தா தாத்தா சம்பவமா இல்ல தாத்தாவுக்கு சம்பவமான்றதா மேட்ரு. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எனக்குமே அந்த ஒரு டவுட் இருக்கு. சங்கர் பொறுத்தவரைக்கும் அவரு கம்பேக் குடுத்துருவாரா? இல்ல த்ரோ பேக்கான்னு. ஏன்னா இவர் மேல நான் இப்போ கொஞ்சம் ஹைப் இருக்கு. அதாவது இந்தியன் 2க்கு இல்ல. கேம் சேஞ்சருக்கு தெலுங்குல ராம் சரண் வாட்ச் பண்றாருல அதுக்கு இருக்கு. ஏன்னா கார்த்திக் சுப்புராஜோட ஸ்டோரிங்கிறப்ப மேபி இவருக்கு ரைட்டிங் ஒரு ஆள் சிக்கிட்டார்ல. இவர் டைரக்ஷன் மட்டும் பண்ணா நல்லா பண்ணிருவாரோ ஒரு நம்பிக்கை. ஸோ இந்தியன் தாத்தா வராரு. அடுத்தது வேற யாரு வரா? நம்ம வேட்டையன் வராரு. அவர் மறந்தே போயிட்டேன் பாருங்க. வேட்டையன் வராரு. அவரும் வராரு. பாப்பா அவர் என்ன பண்றாருன்னு. அடுத்தது வேலை கூலிப்பா. இல்ல ப்ரோ கூலி. என் கட்சியில வேற மாதிரி நடக்கிடுச்சா? சென்சர்ல போட்டுருவேன். இதே பொண்ணுங்களை காமெடி இருக்கும்ல. என்னமோ சந்தானம் என்னமோ சொல்லுவாப்புல அந்த பாட்டி, ஏதோ ஆயா அப்படின்னு வரலாம். அந்த மாதிரி பேபி எதுவுமே பேதியா அந்த மாதிரிதான். ஸோ அந்த கூலி வருது. அது கூலி அடுத்த வருஷம் வருது. அது நம்ம பிரச்சனை. அதை பொறுமையா பார்த்துப்போம். ஸோ அதுக்கடுத்து நம்ம அண்ணா வராரு. கோட்டு வராரு.
கண்டிப்பாக. கோட் இருக்கு. அப்புறம் கோட் லைஃப்பும் ஒரு அப்ரிசியேஷன் போஸ்ட் தான். அதுவும் அங்கிட்டு இருக்கட்டும். ஆ அதையும் சொல்ல தவறிட்டோம். ஆனா அதுவும் பார்க்க வேண்டிய படம் தான், பார்த்துருக்கேன். ஏதாவது சொல்ல தவறுனது இருந்தாலும் நீங்க தெரிவிங்க. அடுத்த தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட பண்றோம். இன்னும் கொஞ்சம் நல்லா. ஆ அது இந்த ஒரு 2 விஷயத்த 2 படத்த இன்னும் பேலன்ஸ் இருக்கு. அத மட்டும் சொல்லிட்டு அதையும் சொல்லிருவோம். ஆ, ஸோ அதுக்கு அடுத்து கடைசியா கங்குவா வருது. கங்குவா. கங்குவா வருது. பாப்போம். எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்ல. பாப்போம். என்னதான் பண்ணுது கங்குவா. இல்ல எனக்கும் அதேதான். பட் இவரு தனஞ்சயன் அவர்கள் இப்ப இந்த இன்டர்வியூஸ்லாம் சொல்றதெல்லாம் பார்த்தா ஹைப் எகுறுது. பாப்போம். ம். என்னதான் பண்றாரு. இப்ப அதான். சிவா கங்குவா சிவாவா மாறுறாரா இல்லையான்னு பார்த்தா பாப்போம் நம்ம. அது இருக்கு. தங்கலான்னு. ஸோ இன்னும் அதெல்லாம் எனக்கு பாப்போம். ரிலீஸ் ஆகல நிறைய இருக்குல்ல. துருவ நட்சத்திரம் கூட இன்னும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது அது பார்ப்போம். அது வந்து இப்ப நம்ம பாட்காஸ்ட் இல்ல எனக்கு என்ன இந்த ஃபன் ஃபேக்ட் ஒன்று சொல்றேன். சூப்பரான ஃபன் ஃபேக்ட். துருவ நட்சத்திரம் டீசர் ரிலீஸ் ஆனப்ப நான் செகண்டரி ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். நானும் எல்லாம் இப்ப Secondary கேட்டுக்கிட்டு school இருக்கிறவங்க கூட அதுதான் படிச்சிருப்பாங்க அந்த டைம்ல. கண்டிப்பாக. இப்ப நான் காலேஜ் முடிச்சுட்டு இப்ப அடுத்த வேலை தேடிட்டு இருக்கேன். ஆ, வந்துரும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் வந்துரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஆமா. So, துருவ நட்சத்திரம் இருக்கு. அப்புறம் நம்ம இதை மட்டும் பாருங்க. இது பேன் இண்டியாவான்னு தெரியல. பட் சொல்லி வச்சுப்போம். அடுத்து வரக்கூடிய படங்கள் விடுதலை டூ. அப்புறம் அதெல்லாம் இருக்கு. ஆமா. 7 கடல் 7 மலை. இது கல்கி வேற வருது. அதை வேற மறந்துட்டீங்க. கல்கி. எனக்கு கல்கில கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு ப்ரோ. பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ் பண்றாங்க. ஆதிபுருஷ் மாதிரி இருக்கா போலன்னு. இல்ல அத புஜி அந்த இதை பாக்குறப்ப தெரிஞ்சு, ப்ரோவை பாக்குறப்ப தெரிஞ்சிச்சு. ஸோ எப்படி work ஓவராலா செகண்ட் ஹாஃப் வந்தா ஒரு வெறித்தனமாக இருக்கணும்னு வந்தா நினைக்கிறேன். லாலேட்டனும் வர்றாரு. எம்பூரான் L2. எல்லாருமே வராங்க. ஸோ நல்லது பண்ணா சரி. ஸோ கில்லாடி பாய். இவ்வளவு தூரம் நம்ம இந்த எபிசோட நோக்கி வந்தாச்சு. அண்ட் ஆல்சோ இதுல நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம், இந்த எபிசோட்ல உங்களுக்கு இன்னும் நிறைய படங்கள் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க அந்த படத்தையும் மென்ஷன் பண்ணலாம். அந்த படத்தையும் தனியா விரிச்சு மேயலாம். ஸோ இது மாதிரி நிறைய படத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்போ பேன் இந்தியா பார்த்தாச்சு. அடுத்தது பேன் மலேசியா. ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் டஷ்வின். இது டேஷ் அண்ட் கோ அன்ஃபில்டர்ட் ஃபேக்டரி. டாடா. நான் உங்களை